ஹாய், நான் திலீப். இந்த பதிவு எதுக்குன்னா, இப்போது ரீசெண்டாக திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் தெருவோரமாக படுத்துக்கிட்டு இருந்த ஒரு தெருநாயை பயங்கரமாக தாக்கி அதுக்கு 2 கண்ணும் இல்லாதபடி அடித்து கொடூரமாக தாக்கியிருக்காங்க. அது யாருன்னா, ஒரு 20 வயசு பசங்க தான். எல்லாம் கஞ்சா போதையில் இருந்திருக்காங்க. அவங்கள எதிர்த்து கேட்குறதுக்கும் அந்த தெருவில் இருக்கிறவங்களால தைரியம் இல்லை. இப்போ இதுவே தெருநாய்கள் குழந்தைகளை கடிச்சிருச்சு, வாக்கிங் போக முடியல, நீங்கள் சாப்பாடு வைக்கிறதுனால தான் இவ்வளோ நாய்கள் இந்த தெருவில் பெருகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா கம்ப்ளைண்ட் சொல்கிறதுக்கு மட்டும் எல்லாம் அசோசியேஷன் எல்லாம் கிளம்பி வர்றாங்கல்ல. அப்போ இதுக்கு ப்ராப்பர் லீகல் ஆக்ஷன் எடுக்கணும்ல. உங்களால் அந்த கஞ்சா அடித்த பையன்கிட்ட பேச முடியல, உங்களுக்கு தைரியம் இல்லை, நீங்கள் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல. இப்போ பாதிக்கப்பட்டது யார்? அந்த டாக். இப்போ அந்த தெருவில் ஒரு 10-15 டாக் இப்போ இந்த ஒரு டாகை தாக்குனதுனால மீதி இருக்கிற எல்லா டாகுமே ஒரு மாதிரி பேனிக் ஆகிடும். அப்போது யாராவது கொஞ்சம் ஒரு ரேஷ் டிரைவிங் பண்ணுறவங்கள எல்லாரை பார்த்தாலும் அது பயப்படும், அந்த மாதிரி கொஞ்சம் துரத்தும். அப்போ இது மிஸ்டேக் யார் மேலே? இது யார் புரிஞ்சுக்கணும்? உங்களுக்கு இதுக்கு வாய்ஸ் கொடுக்கறதுக்கு வர முடியல, குழந்தைகளை கிடைக்குது, வாக்கிங் போக முடியல, ஃபீடர் யாராவது சாப்பாடு வச்சாங்கன்னா இவங்க ஃபீட் பண்ணுறதுனால தான் டாக்ஸ் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும் எல்லாம் ஒரு டீமாக வரீங்கல்ல, ஃபார்ம் பண்ணுறீங்கல்ல. இன்னைக்கு இந்த டாகுக்கு நடந்த விஷயம் நாளைக்கு உங்கள் குழந்தைக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? நாளைக்கு உங்களுக்கே நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அப்போ மட்டும் அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து பயந்து ஓடி போயிடுறீங்க. இந்த மாதிரி ஆளுங்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு தாங்க தெருநாய். அதுங்க தான் நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அதுங்க வேணான்னு சொல்லி ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேசுறதுக்கு மட்டும் இவ்வளோ அசோசியேஷன் குரூப் அது இதுன்னு எல்லாம் டீம்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு வேகமாக ஓடி வரீங்களே. உங்களால் நல்லது பண்ண முடியலனாலும் கெடுதல் பண்ணாதீங்க. நீங்கள் சாப்பாடு வைக்க போகிறது இல்லை, வைக்கிறவங்கள வைக்க விடுங்க. இப்போது இந்த தெருநாய் தானே அப்படின்னு தானே உங்களுக்கு ஒரு அலட்சியம். இந்த நாய்க்கு நடந்த விஷயம் நாளைக்கு உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை உங்கள் வீட்டாளுங்க யாராவது ஒரு ஆளுங்களுக்கு இந்த பசங்க மூலமாக ஒரு பிரச்சனை நடந்துருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் எதிர்த்து போக மாட்டிங்களா? அப்போ நீங்கள் கேட்க மாட்டிங்களா? அப்போ தைரியம் வராதா உங்களுக்கு? ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டிங்களா? அப்போ மட்டும் உங்களுக்கு தைரியம் வரும், பேசுகிறதுக்கு வாய் வரும், எதிர்த்து நிற்கிறதுக்கு சப்போர்ட்டு கூட உங்களுக்கு டீம்லாம் வந்துடுவாங்க. இந்த வாயில்லாத ஜீவன் இது என்ன பண்ணுச்சு? சும்மா படுத்திருந்த டாகை அடித்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சாப்பாடு வைக்கிறவங்களையும் அப்புறம் உங்கள் குழந்தைங்களை கடிக்குது, நீங்கள் வாக்கிங் போக முடியல அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்துக்கு அந்த தெருநாய் மேலே பழிய போடுறீங்களே. நாய் பிடிக்காதவங்க எவ்வளோ பழி போடுறீங்க. நாயை இங்கேருந்து அப்ரூவ் படுத்துறதுக்கு எவ்வளோ பழி போடுறீங்க. நாளைக்கு இவங்கெல்லாம் இல்லைன்னா இதே கதி நாளைக்கு உங்களுக்கும் வரும். டாக்னால பிரச்சனையா மனுஷனால பிரச்சனையா? அதை சொல்லுங்க. தப்பெல்லாம் உங்கள் மேலே வச்சுருக்கீங்க. உங்கள் மேலே தப்பை வச்சுக்கிட்டு தெரு ஓரமாக அமைதியாக படுத்துக்கிட்டு இருந்த நாயை இந்த மாதிரி அடிச்சிருக்கானே, அவனை கேட்குறதுக்கு உங்களுக்கு அறிவு இல்லை, துப்பு இல்லை, தைரியம் இல்லை. ஒரு நாய்க்கு சாப்பாடு வச்சா, தெரு நாய்களுக்கு சாப்பாடு வச்சா வேமா வந்துடுறீங்களே உங்கள் டீம் எல்லாம். அதுக்கு எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் வேறு, பேக்ரவுண்டு இன்ஃப்ளூயன்ஸ் வேறு, அதுக்கு மட்டும் வர தெரியுது. இதே நிலைமை நாளைக்கு அந்த கஞ்சா போதையில் இந்த நாயை அடித்தவன் நாளைக்கு உங்கள் குடும்ப பிள்ளைகளுக்கும் இதே மாதிரி நடக்கும். அப்போ எங்கே போகுதுன்னு பார்ப்போம். உங்கள் தைரியமும் உங்கள் பயமும்